வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் திருவாசகம் 37ஆம் பாடல் பிடித்த 10 பாடலை தான் கற்றுக்க போகிறோங்க. இந்த பாடல் எப்போ பாடணும் அப்படின்னா பிரதோஷம் அன்று நம்ம பாடலாம். மற்றும் சோமவாரம் இருக்கு இல்லையா, திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம கோவிலில் போய் பாடலாம். மற்றும் பிரதோஷ நேரத்தில் 4:30லேருந்து 6 மணி மாலை பொழுதில் பகவானுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம இந்த பாடலை பாடலாங்க. பிடித்த 10 கூட்டு பிரார்த்தனையாக பாடி நாம் அனைவரும் நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் அப்படியே அது நிறைவேறும். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க நம்ம இந்த பாடலை கற்றுக்கலாம். திருவாசகம் புக்கு இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. பாடல் 37 பிடித்த 10. அப்படி புக்கு இல்லாதவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாம். புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குதுங்க. அருமையான அற்புதமான பாடலுங்க. பிரதோஷம் அன்று நம்ம பாடலாம். மற்றும் சோமவாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு பாடலாம். இல்லைன்னா தினம்தோறுமே உங்களுக்கு நேரம் வந்ததுன்னா நீங்கள் பாடலாம். இது கோவில்லையும் பாடலாம், வீட்லேயும் பாடலாங்க. சரி, வாங்க நம்ம இந்த பாடலை கற்றுக்கலாம். அதாவது இந்த பாடல் ஆண்களும் பாடலாம், பெண்களும் பாடலாம், சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை இந்த பாடலை அனைவரும் கற்றுண்டு பாடலாம். சிவபெருமானுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம். சரி, வாங்க இந்த பாடலுக்குள்ளே போகலாம். திருவாசகம் புக்குங்க இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பாடல் 37 பிடித்த 10 இதெல்லாம் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். என் கூடவே சேர்ந்து பாடுங்க. ரொம்ப பாடல் ஈஸியாக இருக்குங்க. சரி, பாடலாம் வாங்க. பிடித்த 10. திருத்தோணிபுரத்தில் அருளியது. முத்திக்கலப்புரைத்தல் திருவருள் ஒன்றையே பற்றி நிற்றல். எழுசீர் கழி நெடியடி ஆசிரிய விருத்தம். திருச்சிற்றம்பலம். பாடலாம் வாங்க, கூடவே சேர்ந்து பாடுங்க. உம்பற்கட்கு அரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்றையின் தனக்கு வம்பென பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே. செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே. எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனிதே. விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே வினையனேன் உடையமை பொருளே. முடைவிடாது அடியேன் முத்து அறமன்னாய் முழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து என்னை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே. இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே. அம்மையே அப்பா ஒப்பிலமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. பொய்மையே பெருகி பொழுதினை சுருக்கும் புழுதலை புலையனேன் தனக்கு. செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே. அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே. பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே.
தெருளிடத்து அடியார் சிந்தனையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே, இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனியே. ஒப்புனக்கு இல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே, மெய்பதம் அறியா வீரிலியேற்கு விழுமியது அளித்ததொரன்பே. செப்புதற்கு அரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே, எய்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனியே. அறவையின் மனமே கோயிலா கொண்டு ஆண்டு அளவில்லா ஆனந்தம் அருளி, பிறவி வேர் அறுத்து என் குடி முழுது ஆண்ட பிஞ்சகா பெரிய எம்பொருளே, திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே, இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனியே. பாச வேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளி, பூசனை உகந்து என் சிந்தனையொட்புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே, தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே, ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனியே. அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே யாதும் ஈரிலா, சித்தனே பத்தர் சிக்கன பிடித்து செல்வமே சிவபெருமானே, பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும், எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனியே. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருகி உழப்பிலா ஆனந்தமாய, தேனினை சொரிந்து புறம் புறம் திறந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனியே. பண்புலால் யாக்கை பூரை பூரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பெல்லாம் முறுக்கி எளியாண்ட ஈசனே மாசிலமணியே, துன்பமே பிறப்பே இறப்புடு மயக்கம் தொடக்கெல்லாம் அறுத்த நற்சோதி, இன்பம் நீ உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனியே. இன்னொரு தடவை பாடணும். பண்புலால் யாக்கை யாக்கை பூரை பூரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனே மாசிலமணியே, துன்பமே பிறப்பே இறப்புடு மயக்கம் தொடக்கெல்லாம் அறுத்த நற்சோதி, இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனியே. புன்புலால் யாக்கை பூரை பூரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என்பலாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலமணியே,
துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்கம் தொடக்கெல்லாம் அறுத்தனர் ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு திருத்தோணிபுரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு திருத்தோணிபுரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு திருத்தோணிபுரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எவ்வளவு அற்புதமான பாடல், அற்புதமான ராகம் பாருங்க. அதாவது மாணிக்க வாசகர் இந்த பாடல் வரிகளில் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் இப்போது. அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மாணிக்க வாசகர் என்ன கூறுகிறார் என்றால், இறைவனே உம்மை நான் கெட்டியமாக பிடித்து கொண்டேன், நீர் எங்கு போவாய் எங்கு செல்வாய் என்று பரிபூர்ண சரணாகதியுடன் பக்தியுடன் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகிறார் இந்த பாடல் மூலமாக. மற்றும் இறைவனை நாடி பேரின்ப நிலையை அடையும் பாடலாக இந்த பாடல் திகழ்கிறதுங்க. அதாவது எனக்கு மருந்தாக நீர் திகழ்கிறாய் என்று இறைவனை போற்றி புகழ்ந்து சிக்கன பிடித்தேன், உம்மை நான் கெட்டியமாக பிடித்து கொண்டேன், நீர் எங்கு செல்ல முடியும் என்று ஆன்மாவின் பக்தி நிலையை குறிக்கிறது, பக்தி பற்றை இது குறிக்கிறது. இந்த பாடல் திருவாசகத்தின் 8ஆம் திருமுறையை குறிக்கிறது. அதாவது இறைவனின் ஒன்றாக கலந்த பேரின்ப நிலையை மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலம் தெரிவிக்கிறார். அற்புதமான பொருள் பாருங்க, ராகமும் நல்லா இருக்கு, எல்லாமே ஈஸியா இருக்கு பாருங்க. எல்லாரும் இந்த பாடலை கத்துண்டு பகவான் முன் பாடி நம்முடைய வேண்டுதல்களை வைப்போம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க, அதுக்கு பதில் தாங்க. ஏனென்றால் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.